அன்புடையீர் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் இப்போ ஒரு ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களின் நகரம் என்று சொல்லப்படுகிற காஞ்சிபுரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல பெரிய ஆலயங்களில் முக்கியமான ஆலயமான காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். தொடர்ந்து இந்த ஆலயத்தை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களுடைய அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஒரே கூட்ட நெரிசல், திரும்பின இடமெல்லாம் ஒரு வழி பாதை, சாலை விரிவாக்க பணிகள் ஒரு பக்கமாக காஞ்சிபுரத்தில் நடைபெறுது. இந்த சிரமத்தெல்லாம் நீங்கள் கடந்து இந்த ஆலயத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வண்டியை இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சாலையில் எங்காவது நிறுத்திட்டு உங்களுடைய காலணிகளை பாதுகாக்கிறதுக்கு இங்கே இடம் இருக்குது. அதுக்கு எதுவும் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே தரிசனத்துக்கும் காசு வாங்குற மாதிரி எனக்கு தெரியலைங்க. சிறிது நேர காத்திருப்புக்கு அப்புறம் அம்மனுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. இப்போ இந்த கோயிலை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சங்கராச்சாரியார் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இது இல்லை. அதனால தான் என்னவோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக உள்ள மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்க. தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்குன்னு 4 பக்கமும் இந்த கோயிலுக்கு கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு. ஆனால் கிழக்கு வாசல் பக்கமாக வர மாதிரி தான் பார்த்திங்கன்னா வழி இருக்குது. மற்ற கோபுரத்தினுடைய வழிகள் பார்த்திங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தெப்பக்குளம் ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த ஃபவுண்டைன், அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த கோபுரம், இந்த கோபுரத்துலேருந்து அந்த கோபுரம், இந்த வியூலாம் கேமராவில் கேப்சர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் நான் உங்கள் பார்வைக்கு அதை கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு பெயர் பார்த்திங்கன்னா பஞ்சகங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய கலை அழகை பற்றி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ அந்த கோயிலுடைய தலவரலாறை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். பந்தகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் பார்த்திங்கன்னா இங்கே வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் பெரிய அளவில் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்கான். அவன் பின்னால் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தொந்தரவு கொடுக்க அவர்கள் போய் சிவபெருமானிடம் முறையிட, சிவபெருமான் காமக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய பார்வதியை போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி அனுப்ப, பார்வதி சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிற வேளையில் இவர்கள் அவர்களை பற்றி முறையிட, பார்வதி அவர்களுக்கு நான் அவனை கொல்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து பந்தகாசுரனை கொன்று இங்கு உக்கிரகோலத்தில் அமர்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அப்படி உக்கிரகோலத்தில் இருந்த தேவியை மக்களும் தேவர்களும் ரிஷிகளும் பார்க்க அஞ்சியதாகவும், அதனால் தன்னுடைய உக்கிரகோலத்திலிருந்து மாறி இந்த காமாட்சி அம்மனாக உருமாறியதாக இங்கு வரலாறு சொல்லப்படுதுங்க. காமாட்சி என்றால் அன்பும் கருணையும் உடைய கண்களை உடையவள் என்று பொருள். சக்தி பீடங்கள் பார்த்திங்கன்னா 51, 108 என்றெல்லாம் சொல்லப்படுது. இப்படி எது சொல்லப்பட்டாலும் அந்த சக்தி பீடங்களில் முதன்மையான சக்தி பீடம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. காமாட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வடமொழி சொல். தமிழில் இந்த அம்மனுக்கு சவுந்தரவள்ளி நாச்சியார் என்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க. காஞ்சிபுரத்தில் 108 சிவாலயங்கள் இருக்குங்க. அந்த 108 சிவாலயங்களுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய ஒரே சக்தி உடைய ஆலயம் இதுதான். இந்த மண்டபத்தை தான் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன சிற்பங்கள், அதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருந்ததுனால நான் அதை சுற்றி வீடியோ எடுத்தேன். அதில் ஏதோ நிறைய கதைகள் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. அது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். கோயிலுடைய வரலாறை ரொம்ப சுருக்கமாகவும் வேகமாகவும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த கோயிலுடைய சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் எவ்வளவு பிரமிக்கத்தக்க வகையில் அழகாக இருந்ததும் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ அதை கட்டியவங்க யார் அப்படின்றது நம்ம சொல்லணும் இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா சோழர்களுடைய அந்த பாறை கற்களாலான கோயிலாக இது கட்டப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய கட்டடக்கலை இதில் ரொம்ப தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழான கல்வெட்டுகளும் காணப்படுது.
டெம்பிள் சிட்டி ஆன காஞ்சிபுரத்தில் நீங்கள் சுற்றி பார்க்க நிறைய கோயில்கள் இருக்குங்க. நீங்கள் நிறைய நேரத்தோடு தான் இங்கே வரப்போ நீங்கள் வரணும். முடிஞ்ச வர அத்திவரதர் ஆலயத்தையும் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தையும் இந்த ஆலயத்தையும் தரிசிக்கிறதுக்காக பிளான் பண்ணி வாங்க. தொடர்ந்து ஆலயங்களை பற்றிய தகவல்களுக்கும் இல்லை நாங்கள் செல்கின்ற சுற்றுலா தலங்களுடைய தகவல்களை தெரிஞ்சுக்கவும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஜோடிப்பறவை சேனல் ஊடாக வேறொரு இடத்துல வேறொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆதரவு தருகிற மற்ற நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்.